என்னையா சொல்ற? நம்ம வாத்தியாரு அவரே ரொம்ப அப்புறாணியாச்சு. அவரே பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. ஒன்னா ரெண்டா எதை சொல்ல? அப்படி என்னையா சொல்றாரு நம்ம வாத்தியாரு? நம்ம பிள்ளைங்க எல்லாம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, அப்புறம் பல்லு விளக்கணுமா, குளிக்கணுமா, தலை செய்யணுமா, டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணணுமா, அப்புறம் வீட்டு பாடம் செஞ்சுட்டு போகணுமா, கணக்கு செய்யணுமா, படிக்கணுமா. வாத்தியாரே நீங்களே என்ன விஷயமான சொல்லுங்களே. ஒன்னாம் ரெண்டாம் வகுப்பு பிள்ளைங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. மற்ற வகுப்பு பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே வரதில்லை, வேலைக்கு போயிடுறாங்க. வர்ற 1-2 வகுப்பு பிள்ளைங்களும் கல்யாணம், காது குத்து, திருவிழான்னு பள்ளிக்கூடத்துக்கே வரதில்லை. என்னையா செல்வம்? வாத்தியாரே ஒரு நிமிஷம். செல்வம் என்ன விஷயம்? ஐயா இதுல ஒரு கையெழுத்து போட்டா நான் கிளம்பிடுறேன். என்னையா கையெழுத்து? சிபாரிசு கையெழுத்தியா? சரி சரி வீட்டுக்கு கொண்டு வா. இந்த ஒத்த கையெழுத்துக்காக எங்கெல்லாம் அலையப்பீங்க? செத்த போட்டுருங்க. அப்படிங்கிற ஐயா ஒரு நிமிஷம், படிச்சு காட்ட சொல்லி கையெழுத்து போடலாமே. செல்வம் அத சத்தமா படியா. என்னையா செல்வம் திரு திரு முடிச்சா? எனக்கு படிக்க தெரியாது இல்லையா? கணக்கு நீ வாங்கி படி. படியா. இப்படி முடிச்சா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன ஆச்சு? என்னையா நம்ம ஊர்ல 3ஆம் கிளாஸ் வர படிச்சாலே நீதானே? நீ படிக்க வேண்டியது தானே? என்னையா அதுக்கு என்ன படி. இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு படிக்க தெரியாது ஐயா. வாத்தியாரே நீங்களாலும்